ஹாய் ஹலோ நீங்களாம் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாரும் போல இருந்தாலும் சூப்பராக சமையல் சாவடியாக அவங்க எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கை தாங்க பேச போகிறோம். அதாவது சினிமா, படம், காலிவுட் மூவிஸ்னு இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து இது இவ்வளோலாம் சொன்னால் கூட இதை தாண்டி பியார் லவ் அப்படின்வாங்க. அந்த மாதிரி சினிமா வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒரு அப்படியே பின்னி படைஞ்ச ஒரு டாப்பிக்கு. அண்ட் அதை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் இல்லை போன வருஷம் கடைசியில் டாப் 10 2024 மூவிஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இதை பற்றி நான் பேசவே இல்லை. ரொம்ப இன்டர்வியூ செலிபிரிட்டிஸ் அப்படின்னு போயிடுச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5 மாதம் ஆச்சு. இந்த வருஷத்தில் நிறைய படங்களும் வந்துருச்சு பார்த்தாச்சு அப்படின்னு. ஸோ அதை பற்றி பேசணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம கூட ஸ்டூடியோவில் ராஜ் ஃபிலிம் ரியாக்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ராஜ் தான் வந்திருக்காங்க. வணக்கம் ராஜ். வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஓகே. ராஜ் ஆக்சுவலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜு ஒரு யூடியூபர் தான். அதான் நான் சொன்ன மாதிரி ராஜ் ஃபிலிம் ரியாக்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து அவங்க நிறைய ஃபிலிம் ரியாக்ஷன்ஸ் அண்ட் தென் முக்கியமாக மூவி ரிவ்யூஸ் நிறைய போஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அந்த மூவி ரிவ்யூஸ்லாம். நீங்கள் போய் டைம் இருந்துச்சுன்னா அவர் சேனல் பாருங்கள். அவரோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அங்கே போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பேச வேண்டியது நிறையா இருக்குது. வாங்க பேசுவோம். அதுக்கு முன்னுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்திட்டு பாருங்கள், ஓகேவா? வாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஐம் குட் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ட் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான் உங்களோட ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு ப்ரோ. அண்ட் எங்கேருந்து ஆக்சுவலி இது ஆரம்பிச்சிச்சு? முதல்ல நம்ம இந்த படத்துக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி என்னோட ஜேர்னி எப்படின்னா, நான் வந்து இந்த சிறுகதை எழுதுவாங்களே, ஸ்கூலில் சிறுகதை எழுதும் போது வந்து நான் அதிகமாக சிறுகதை எழுதுவேன். ஸோ அந்த சிறுகதை வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஸ்கூல் ஃபுல்லாக வந்து பர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, அப்போ யூபிஎஸ் தமிழ் ஸ்கூல் தான். ஸோ அப்போ யூபிஎஸ்ஐ பண்ணிருக்கும் போது வந்து சிறுகதைன்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து டீச்சர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் சிறுகதைக்கு வந்து 30 மார்க் நினைக்கிறேன், 30க்கு 29 என்னமோ கொடுத்தாங்க போலலாம். அந்த ஒரு மார்க் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி 29 கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அது ஐஎஸ்ஆன மார்க் அப்படின்னாங்க, அந்த சண்டே 6லேயே. ஸோ அவங்க அது ஒரு படிப்பை என்ன பண்ணாங்கன்னா, பாராட்டை தாண்டி அதை எழுதி பிரிண்ட் பண்ணி என்டையர் சண்டே 6 கொடுத்துட்டாங்க. ஓகே. அது ஒரு மாரி வேற லெவலில் அது ஒரு கெத்து மூமெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கதையை ஸ்கூல் ஃபுல்லாக அது லிட்டரலி என் கதை. ஸோ நான் உருவாக்கின ஒரு கதை ஃப்ரம் என்னோட ஐடியாவில் வந்த கதை. அதுக்கு இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு பாராட்டா அப்படின்னு வந்த ஒரு ஈர்ப்பு தான் சினிமா. அதுக்கு முன்னாடி என் தாத்தா சைட் சொல்லணும். அவர் கூட நான் அதிகமாக படங்கள் பார்ப்பேன். இப்போ அவர் இல்லை, அவருக்கு பதிலாக இப்போ எங்கள் அம்மா 2 பேர் தான் அதிகமாக படங்கள் பார்ப்போம். ஸோ அந்த சினிமா ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. இந்த சிறுகதை தான் வந்து என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்துச்சு. அதில் அந்த கைத்தட்டல், அதில் அந்த பாராட்டுகள் தான் வந்து ஓகே நாமளும் ஒரு படம் பண்ணணும்டா அப்படின்னு சினிமாவில் இருப்பு வந்துச்சு. ஓகே. என்ன அவங்க பற்றி நானும் பேசும்போது இவர் சொன்னார், யூ ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு மேக் அ ஃபிலிம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய கதைலாம் எழுதி வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு. ஸோ ஆல் த பெஸ்ட். அது நிறைவேற வாழ்த்துக்கள். நான் அந்த மாதிரி நடக்கும்போது ப்ரொமோஷனுக்கு நம்ம சேனலுக்கே வந்துருங்க. கண்டிப்பாக வரும். அதுக்கு பேச்சு ஓடிட்டு தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஸோ முதல்ல நம்ம இந்த பிக் ரிலீசஸ்லேயே ஆரம்பிச்சிருவோம். இந்த வருஷம் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான் ஆரம்பித்து நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 பெரிய படங்கள் வந்துருச்சு. அஜித்தோட 2 படமும் வந்துருச்சு, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, அப்புறம் வீரதீரசுரா வந்துச்சு. அப்புறம் வேற என்ன, டிராகன் வந்து எப்படி அது பெரிய சப்ஜெக்ட், பெரிய ஹீரோ படம் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து 2 படத்துலேயே 100 கோடி அடித்து அவங்க லீக் 1ல் போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த பெரிய படங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஓடுனுச்சா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் நம்ம நீங்கள் பேச வரோம். நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டீங்களா? ஆக்சுவலி எல்லா படமும் பார்த்துட்டேன். வந்து ரீசெண்டாக வந்து எல்லா படங்களும் பார்த்துட்டேன். சில படங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். மிஸ் பண்ண படங்கள் வந்து இப்போ இந்த ஓடிடின்னு வந்த பிறகு ஆன்லைனில் பார்த்துட்டு ஓகே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இப்போ அப்பயும் சில படங்களை வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை தான், ஏன்னா ஸ்கெட்யூல்னால அப்படி இருக்குது. இப்போ மேக்ஸிமம் எல்லா பெரிய படங்களும் பார்த்துச்சு. கடைசியாக வந்த ரெட்ரோ வரைக்கும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஓகே, உங்களுக்கு ரெட்ரோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த படம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருப்பாங்க. எதனால ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன்னா, லாஸ்ட் அந்த 30-40 மினிட்ஸ் தெய்வீக படம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் உண்மை கதை வந்து அந்த படம் சாமி படம் தான். நான் ஸ்டார்டிங்லேயே அந்த படத்தை அது சாமி படம்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். பிகாஸ் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களாம், அந்த வயிற்றில் வந்து இதெல்லாம் இருக்கும். ஒரு கொமர்ஷியல் படத்தில், ஒரு ஆக்ஷன் படத்தில் வந்து அதெல்லாம் வைக்கணும் அவசியமும் கிடையாது, டு பி ஆனஸ்ட். பட் அது வச்சிருக்காருன்னா கண்டிப்பாக, அதுவும் நம்ம கார்த்தி சுப்ராஜ் வைக்கிறாருன்னா அது சம்மந்தம் வச்சிருக்க மாட்டார். எனக்கு மேபி வந்து அவர் வந்து அந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயத்தை பற்றி உள்ளே இழுப்பார், அதெல்லாம் பேசுவார்னு நினச்சிக்கிட்டு தான் நான் படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையிலே எனக்கு அந்த படம் பிடிச்சதாக இருந்துச்சு. இட்ஸ் ஒர்க் ஃபார் மீ வெரி வெல். பிகாஸ் நான் ரொம்ப எக்ஸ்பிரஷன் வைக்கல, அது ஒரு பெரிய காரணம். அண்ட் தென் எனக்கு அது ஆர்ட் ஃபார்ம் படம், எனக்கு அந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ப்ரீவியஸ் படமும் வந்து அதே டச்சில் தான் இருந்துச்சு.
அந்த ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் அதே டச்சில் தான் இருக்கும். அது நம்ம இன்னமும் பெருசாக எதிர்பார்த்தோம், பெரிய கலவரம் இருக்குன்னு எதிர்பார்த்துருப்போம். எண்டிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு எண்டிங். ஆமா, ஆமா. ஸோ ரெட்ரும் அதே டச்சில் தான் வந்திருக்கும். மேபி நான் கூட அதான் நினைச்சேன். அவர் அந்த ஜிகிர்தண்டா 2 ஓடுனனால நம்ம அந்த அந்த டச்லயே சாயல்லே கொஞ்சம் எடுப்போன்ற மாரி தான். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதே மாரின்னு சொல்ல முடியாது. பட் கிட்டத்தட்ட அதே மாரி இதுல என்ன அதுல வந்து லாரன்ஸ்னால அவர சாவடிச்சிடலாம். ஆமாம். இங்க சூர்யான்றனால அவர சாவடிக்க முடியாது. அப்புறம் இன்னும் படம் ஓடியிருக்காதுன்ற மாரி இருக்கும் அப்படின்னு. அட் த சேம் டைம் அது வந்து அந்த படம் அப்படி முடிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் எனக்கும் ஃபீல் ஆனுச்சு. ஜிகிர்தண்டா 2ல. ஜிகிர்தண்டாவும் சரி, அட் த சேம் டைம் இந்த ரெட்ரோவும் சரி. ஏன்னா படம் வந்து ஆரம்பமே வந்து சண்டேல தான் ஆரம்பிச்சு. ஸோ அது எண்டிங் வந்து சண்டேலேயே முடிஞ்சால் அது வந்து கரெக்டான ஒரு வேல்யூவாக இருக்காது. முடியும் போது வந்து தம்மம் அப்படி தான் முடியணும் தான் அவரோட ரைட்டிங்கில் இருந்திருக்கு. அதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, இது வந்து என்ன சொல்கிறது, சைலண்டாக தான் முடியணும், சிரிப்பில் முடிச்சிருப்பாரு. ஆமா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அந்த முடிக்கிறது வந்து அதாவது இவங்க ஆல்ரெடி அதுக்குள்ள சொல்ல வந்த கதையே வந்து அந்த கிருஷ்ணர் கதை அது வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அந்த கேரக்டரோட கதையோட தான் மெத்தஃபாரிக்கலா இவங்க வந்து இது அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதை தாண்டி எனக்கு அது பிடிச்சதே வந்து அந்த அந்த சிரிப்புல வந்து எப்படி முடிச்சாங்க அப்படின்னு. அதாவது நான் இதெல்லாமே காமிச்சேன். இது எல்லாமே இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே நான் சொல்றது வந்து சிரிப்பு தான் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு. அட் த சேம் டைம் இவ்வளையும் நான் சொல்லியிருக்கேன் சப்டலா அந்த சிரிப்பு வந்துச்சு. மற்ற விஷயம்லாம் மெயினாக வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன ஒர்க் ஆகலைன்னா, எனக்கு இன்னும் நிறையா திணிச்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயம் எலிமெண்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரகாஷ் ராஜ் பாட்டு வந்து எனக்கு 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 கனெக்டே ஆகல. முதல்ல நான் பார்க்கும்போது நான் நினச்சேன் அந்த அப்பாவை நடிச்சிருப்பா ஜார்ஜ் அவங்க பேரா ஜார்ஜ். ஸோ அவர் தான் நான் நினச்சேன் ஒரு மெயின் அந்த என்ன ஆன்டி ப்ரோட்டகனிஸ்டாக வரப்போறாரு அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்படின்னு வில்லனாக வரப்போறாரு. சரி, இல்லை பிரகாஷ் ராஜ் காட்டுறாங்க. பிரகாஷ் ராஜ்னா அவருக்கு ஓகே இவர் இல்லை இப்போ இவர் தான் அப்படின்னு. ஆனால் பிரகாஷ் ராஜ் வந்து சப்பே முடிச்சான். அந்த கேரக்டர் வந்து பிரகாஷ் ராஜே தேவையில்லை, அது யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். இந்த பொதுவாக இந்த இந்த தெலுங்கு படத்துலேருந்து 2-3 பேர்லாம் வருவாங்க இந்த மாதிரி கேரக்டர் நடிக்கிறதுக்குன்னே அவங்களே ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கல்ட் மேபி அந்த முதல்ல அந்த கல்ட்டுக்குள்ளே போயிருந்தா இந்த கல்ட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி பேசியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் தான் எனக்கு அந்த ஆக்சுவலி மைனஸாக எனக்கும் அது இருந்துச்சு தான், இல்லைன்னு இல்லை. பட் முழு படமாக பார்க்கும் போது வந்து மைனஸ் அதிகமாக ப்ளஸ் தான் அதில் இருந்துச்சு. மேபி நான் அதை கிரிட்டிக் பண்ணுறதுனால வந்து எனக்கு அதில் கொஞ்சம் மேத்தவர் நிறைய வச்சு பேசியிருக்கலாம். மேபி அதனால எனக்கு அதிகமாக பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பட் மைனஸ் இருக்குது அந்த படத்தில். ஈவன் நான் என் ரிவ்யூவில் அதான் சொல்லியிருப்பேன். டூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மி ஆக்கியிருக்கலாம். அது எதில் கம்மி ஆக்கியிருக்கலாம்னா இந்த பிரகாஷ் ராஜ் சீன்லாம் வந்து அதான் கட் பண்ணியிருந்தாலே மினிமம் கம்மி ஆகிருக்கும். ஏன்னா அது ஒட்டலை உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா அவர் வந்து வில்லனாவே அவங்க அந்த படத்தில் காட்டல. ஏதோ சும்மா தண்ணிக்கன் படம் வந்தாங்க. ஆமா, தண்ணிக்கன் படம் வந்த மாதிரி தான் வந்தாங்க அவங்க. உண்மையாவே அந்த தண்ணிக்கனை தூக்கி இருக்கலாம். நாசர் கூட ஆக்சுவலி அது கூட அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லை. இவன் தான் அந்த கேரக்டர் ஹேட் இம்பாக்ட். பட் நாசருக்கு அவ்வளோ இம்பாக்ட் இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் ஷார்ட் சீன் தட்ஸ் மை ஃபேவரட். ஆமா, அது கண்டிப்பா எனக்கும் ஓகே பார்க்கும்போது ஓகே வாவ் அப்படின்னு தான் இருந்துச்சு. எனக்கு வாவ் இது ஒரு சிங்கிள் ஷீட்டாக போயிட்டு இருக்கு. அண்ட் அதை தாண்டி எனக்கு அந்த ஓவரால் சீனாவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹோல் அந்த 15 மினிட்ஸ் அந்த 15 மினிட்ஸ் அந்த சீக்வன்ஸே நல்லா இருந்துச்சு. அந்த டான்ஸு, சந்தோஷ் நாராயணன், பூஜா ஹேஜ், அதுக்கப்புறம் அவங்க அந்த கீழே போயிட்டு வர சண்டை அப்படி இப்படின்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படம் இப்போ நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரெட்ரோ படம் நல்லா இருக்கும் நம்ம உனக்கு படம் பார்க்க தெரில, அந்த 5 நிமிஷம் சிங்கிள் ஷாட் பார்த்தீங்களா அப்படின்னு. எனக்கு எப்பயுமே இதை பற்றி முதல்ல உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. ஓகே, எனக்கு என்னன்னா சிங்கிள் ஷாட் வந்து ஐ மீன் நம்ம கார்த்தி சுப்ராஜ் சொல்லியிருப்பாரு, சிங்கிள் ஷாட் யாருன்னா எடுக்கலாம், அது எடுக்க முடியாதுன்னு இல்லை. நீங்கள் கரெக்டாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்ட் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் தான். ஆனால் சிங்கிள் ஷாட் வந்து ஏன் வைக்கிறீங்கன்னு ஒரு காரணம் இருக்கணும். நீங்கள் சும்மா ஏதோ வந்து சிங்கிள் ஷாட் வைக்க முடியாது. ஸோ இந்த படத்தில் என்னை பொறுத்தவரை சிங்கிள் ஷாட் வந்து எதுக்கு நான் வைப்பேன்னா, ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்கை வந்து நான் இதை தான் யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த ஃபீலிங் அப்படியே ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணும், அந்த டெப்த்து குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சிங்கிள் டேக்கில் காட்டிருப்போம். இந்த ஸ்டார் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் கம்மி பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்து அந்த எமோஷனில் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கும். எதனால அது சிங்கிள் டேக்கில் தான் ஒர்க் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரெட்ரோ அதிகமாக தான். ரெட்ரோவில் பெரிய ப்ளஸ்ன்னு அதுனா ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்குது. சிரிப்பு, கோவம், அதுவும் நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு இன்னும் மெனக்கெடல் அதிகமாக இருக்கும். ஏன்னா கோவத்தோடு சிரிக்கணும், சிரிப்போட அந்த அழுகையை கட்டுப்படுத்தணும், அவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம கிரிட்டிக்ஸாக பார்த்தாலுமே அது உண்மையாக சாலிட்டாக தான் இருந்துச்சு. கதை வைஸ் பார்த்தாலுமே இப்போ ஜெனரல் ஆடியன்ஸாக பார்த்தாலுமே அந்த ஒன் டேக்கில் பெரிய அளவுக்கு ஃப்ளாஸே இல்லை. அது வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜெனரல் ஆடியன்ஸுக்கு இன்னும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே கேமரா வந்து ஒரே பொசிஷனில் வைக்காமல் ஜூம் அவுட்லாம் பண்ணியிருப்பானுங்க. அதெல்லாம் அவங்க பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஒரு சீனில் வந்து அந்த அவங்க அப்பா வந்து பார்ப்பாரு, சூர்யா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேமரா அப்படி அங்கே ஜூம் பண்ணி காமிச்சிருப்பாங்க, திருப்பியும் பேக் வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக பேசினா கடினம் தான். ஆனால் இது ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் போய் சேரணும்,
இதை வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப வந்து இந்த மெனக்கெடல் தெரியணும் அப்படின்னு. தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க தான். ஸோ என்னை பொறுத்தா அது இஸ் ஒர்க் ஃபார் மீ. நானும் ஒன் டேக் சீன் வந்து அதிகம் விரும்புகிறவன். அதுவும் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒன் டேக் வந்து நான் ஒரு 7 மினிட்ஸுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷனோட பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கஷ்டம் எவ்வளோன்னு தெரியும். கஷ்டம். ஓகே. கஷ்டம் இல்லைன்னு நானும் சொல்ல வரல. பட் எனக்கு என்ன கேள்வினா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. பட் எனக்கு என்னன்னா, ஓகே அந்த சிங்கிள் ஷாட் நல்லா இருக்கு. பட் அதுவா படம்ன்றது அந்த ஒரு ஹோல் இதுதானே. அந்த ஹோல் கிராஃப்ட், அதாவது எத்தனை டிபார்ட்மெண்ட், 24 டிபார்ட்மெண்ட்டுமா, 24 டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கு வேலை செய்யணும். ஏதாவது ஒரு ஆள் ஒரு ஃபோக்கஸ் புல்லர் வேலை செய்யலைனா கூட அது நல்லா இருக்காது அப்படின்னு. ஸோ இந்த ஒரு சிங்கிள் ஷாட்டை வச்சுக்கிட்டே நான் அந்த லைக் கேன் ஐ சே தட் ஓகே சிங்கிள் ஷாட் வச்சனால இந்த படத்தில் இவ்வளோ டெக்னிக்கலிட்டிஸ் இருக்குது, அதனால இந்த படம் ஓடணும் அப்படின்னு? எனக்கு தெரிஞ்ச நெசசரியே இல்லை. ஏன்னா அது அவங்க ப்ரொமோஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணல. கன்னிமா பாட்டை யூஸ் பண்ணாங்க. ஆனால் கன்னிமா பாட்டு வந்து சிங்கிள் டேக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான், டோட்டலாகவே சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். பட் அப்படி பார்த்தா சிங்கிள் டேக்காகவே ஒரு படமே வந்திருக்கு. ஆமா அந்த படம் ஓடலையே. ஆமா So, அதுதான் மெயின் ப்ரமோஷன். நான் நீர் சொல்லி எடுத்திருந்தாங்க. அந்த படமும் ஓடலை. அதுக்கு சரியாக வரவேற்பு கிடைக்கல. ஸோ அதை வச்சுக்கிட்டு வந்து பேசலாம். சூர்யா கன்னிஸ் இருப்பாங்க. தப்பு சொல்லலை, தப்பு சொல்லலை. பட் அதுதான் படமானு கேட்டீங்கன்னு இல்லையே. அது வந்து பார்ட் ஆஃப் படம். ஆமாம் எனக்கும் அந்த பாயிண்ட் தான் நானும் ஆக்சுவலி யோசிச்சிருந்தேன். இந்த நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஏன்னா நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகலை அந்த படம் அப்படின்னு. அந்த சிங்கிள் ஷாட்கே படம் பார்த்துருக்கணும் அப்படின்னு. அப்போ தான் நானே யோசித்தேன், ஒரு சிங்கிள் ஷாட்கே படம் ஓடி இருக்கணும். அப்போ பார்த்திமா வருவார், நான் எங்கே தெரியுமாடா போயிருக்கணும் அப்படின்னு. நான் சிங்கிள் ஷாட் தான் படமே எடுத்தேன். ஆனால் ஏன் படத்தை இதெல்லாம் இவ்வளோ நீங்கள் பேசலையே அப்படின்னு. அது என்னென்னமோ இருக்குமே. ஆமாம் அதை பற்றி பேச என்னன்னா அது இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சிங்கிள் டேக் இம்ப்ரெஸ் ஆயிருச்சு. அது வந்து இம்ப்ரெஸ் ஆனதால வந்து அவங்களும் ஏற்றுக்க முடியல இந்த படம் நல்லா இருந்து. அவ்வளோதான் விஷயம். இது இந்த ஃபேன்ஸை தாண்டி ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் தான். என்னன்னா இல்லை அவன் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான், ரொம்ப எமோஷனலாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் டே காசு கொடுத்து பார்க்குறீங்க. ஆமாம். ஸோ நம்ம ஆனஸ்டாக நம்ம வியூ சொல்கிறது தப்பு இல்லையே. ஆமாம், இதே கேட்டகரியில் தான் அடுத்த படமும் எனக்கு வந்து உழுவுது. என்னன்னா நம்ம விடாமுயற்சி. இதே பிரச்சனை தான் நான் அங்கேயும் பார்த்தேன். என்னன்னா அதுவும் எனக்கு படம் பார்த்தேன் நான். எனக்கு ரெட்ரோ அளவுக்கு கூட எனக்கு விடாமுயற்சி ஓகே ஆகல. விடாமுயற்சி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கல எனக்கு. ஏன்னா அது வந்து ஓகே அந்த ஒரு கதையாக எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. என்னது ஓகே நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு முட்டு கொடுக்குற ரீசனமாக நிறைய பேர் சொன்னாங்க. என்னென்னா இந்த வயசில் வந்து இந்த மாதிரி கேரக்டர் நடிக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம், ஹீரோயிசம் இல்லாமல் நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம், அடி வாங்குறதுலாம் உங்கள் ஹீரோ பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு விஜய் ரசிகன், நான் வந்து பெரிய விஜய் ரசிகன். ஸோ அதனால் என்கிட்ட வந்து நிறைய பேர் சொன்னாங்க, அடி வாங்குறதுலாம் உங்கள் கேரக்டர் உங்கள் ஹீரோ பண்ணுவாரா அப்படின்னு. நான் என்ன கேட்டேன்னா, எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் தேவைனா தான் பண்ணணும். சும்மா ஒரு அடி வாங்கிட்டாருன்றதுக்காக அஜித் அடி வாங்கினார் அதனால அது போய் படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி நான் ஏன் போய் பார்க்கணும்? அவர் அடி வாங்கினார்னா நான் ஏன் இன்னும் எக்ஸ்ட்ரா அடி வாங்கணுன்ற மாதிரி. ஸோ எனக்கு அதுதான் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த படத்தில் என்ன ஓக் ஆகலைன்னா, இதே மாதிரி தான் அங்கேயும் போயிருந்தேன். என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்களே, அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அவர் அடிபட்டிருக்காரு. அந்த ஹம்மர் சீன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஆர்எஃப் அஜித்தும் உண்மையாகவே போய் சண்டை போட்டிருக்காங்க. அந்த காடிலாம் ஓவர் டர்ன் பண்ணிச்சு. அந்த ஊர் பேர் என்ன, அஸ்பர்சிஸ்தான் என்னமோ வரும். அங்கெல்லாம் போய் எடுத்திருக்கோம், அவ்வளோ படத்தை எவ்வளோ வெயில் அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு. ஸோ இது எல்லாமே சொன்னாங்க. பட் எனக்கு என்ன கேட்டுச்சுன்னா, அந்த ஊருக்கு முதல்ல ஏன் போகணும்? அந்த ஊருக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த கதை வந்து மயிலாப்பூரில் நடந்திருந்தாலும் அதே கான்செப்ட் தான். அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே வர வில்லன் தமிழன், அங்கே வர என்னது லோரி டிரைவர் தமிழன், அந்த கெஃபேல வாடிக்கிற வெயிட்டர் தமிழன்ற அளவுக்கு அங்கே அவ்வளோ தமிழை வேலை செய்யறதுக்கு போல அந்த கதை பேசாமல் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கலாம் தான் எனக்கும் தோணுச்சு. அப்படின்னு ஓகே, எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, அந்த கதை வந்து ஓகே கதை வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒர்க் ஆகலை டு பி ஆனஸ்ட். அது ஒரு எவரேஜான ஒரு கதை தான். அது ட்ராவல் பண்ணும்போது நடக்கிற கதை, டிவோர்ஸ் ஆகுதா இல்லையா, சேர்றாங்க இவ்வளோதான் கதை. அதுதான். பட் அது அந்த படத்தில் டெக்னிக்கல் வைஸ் அந்த படம் சாலிட், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கதை எனக்கு அவ்வளோ ஒர்க் அவ்வளோதான். ஈவன் என் ரிவ்யூவில் அதை தான் சொல்லியிருப்பேன். சினிமாகிராஃபிலாம் பீக் லெவலில் இருந்துச்சு, ரொம்ப அழகாக நல்லா தான் இருந்துச்சு. பட் அவர் அந்த லொக்கேஷன் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அதெல்லாம் கேட்டிங்கன்னா, அது எண்ட் ஆஃப் டே டைரக்டரோட கால் தான். அவர் அதான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பார். எப்படின்னா, என்னோடய ஆடியன்ஸுக்கு புதுசாக ஒன்று காட்டணும், இப்படி காட்டணும்,
அவரும் ஒரு ஐடியாலஜி அவங்களுக்கு வந்திருக்கும். பட் என்ன அது இங்கே ஒர்க் ஆகலை, அதுதான் பற்றி. மேபி வி கேன் கால் எஸ் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம நம்ம ஏகிக்கும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் தான். ஏன்னா அவரால் இதுமாதிரி படம் பண்ணியிருந்ததே இல்லை. ஏன்னா காலங்காலமாக அவருக்கு கொடுக்குற அந்த ஓப்பனிங் ஷாட்லாம் இன்னுமெல்லாம் இருக்கும். இதில் வந்து ஒரு பூத்தை திறக்கிறது தான் சீனு. அந்த இன்ட்ரோடக்ஷன் நான் தெரிச்சிட்டேன். சிம்பிள்னாலும் இவ்வளோ சிம்பிளாடா. எனக்கு அங்கேயே படம் தெரிஞ்சிருச்சு. சரி இது வந்து ஏகே படம் இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேட்டர் படம் தான் தெரிஞ்சிருச்சு. எக்ஸ்பெக்டேஷன் தான், எண்ட் ஆஃப் டே எக்ஸ்பெக்டேஷன் நிற்கிது. இப்போ ரெட்ரோலேருந்து எல்லா படமும் சரி மக்களோட எதிர்பார்ப்பு தான். ஏன் எதிர்பார்ப்பு வருதுன்னா அவங்களுக்கு ப்ரீவியஸ் படங்களால் தான். இப்போ நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம மகிழ் திருமணி, அவரோட தடம் படத்தோட பெரிய ஃபேன். அநியாயத்துக்கு வேற லெவலில் பண்ணி வச்சிருப்பேன் அந்த படத்தை. நான் உண்மையாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். விடாமுயற்சி நம்ம தலைவன் பண்ணிருப்பாரா அப்படி பேசிட்டு நான் நினைச்சேன். உண்மையாக அஜித் உண்மையாக வேற ஷேட்ல, அதுவும் டீசர்லாம் வரும்போது அப்போ கூட எல்லாம் போஸ்டர் பார்க்கும்போது கூட சொன்னாங்க, என்னடா பேக் தூக்கிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க நடு ரோட்டில், இவங்க நடக்கிறாங்க அர்ஜுன் நடக்கிறாங்கன்னு. இல்லை மகிழ் திருமணி. ஏன்னா எனக்கு அந்த கடைசியாக வந்த உதயநிதி ஸ்டாலின் படத்தில் கூட கழக தலைவனில் கூட டெக்னிக்கலாக அந்த ஸ்க்ரீன் பிளேல அவங்க தெரியும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க, துண்ணியமான டீட்டெயிலிங்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. உதயநிதியோட நடிப்பு அது வேற டிபார்ட்மெண்ட், அது நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு. பட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. பட் எதுவோ லைக் அந்த மெயின் என்னை பொறுத்தவரை அது ரீமேக் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மகிழ் திருமணி வந்து அவர் கதையே அவரே பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ஆமா, வேற ஏதோ சயின்டிஃபிக்காக போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரீமேக்குன்னு ஒரு வந்ததுனால அது அவருக்கு ஒட்டலைன்னு நினைக்கிறேன். எனக்கு இது முன்னாடி பார்த்த எந்த படங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீமேக் இல்லை. இந்த மிகாமன், தடம் எதுவுமே ரீமேக் கிடையாது. ஸோ இது அவர் ஸ்டைல்லே பண்ணியிருந்திருக்கலாம். ஆஃப்கோர்ஸ் ஆக்ஷன் இருக்கணும் தான், இல்லைன்னு இல்லை. அது வந்து நம்ம ஏகே ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் கதை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அதாவது அந்த படத்தோட பெரிய மைனஸே அதுதான். அந்த பிரகாஷ் கேரக்டர் அதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்தது. அண்ட் தென் முதல்ல வந்து எனக்கு என்ன கிளிக் இருந்துச்சுன்னா, முதல்ல வந்து சொல்லுவாங்க, முதல்ல இவர் எல்லாத்துக்கிட்டே அடி வாங்குவார். ஏன்னா எனக்கு அடி போட வராது. நான் வந்து ஒரு நார்மல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஇஓ மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே அடி வாங்குவார். ஓகே எனக்கும் ஓகே. பின்னால் வந்து நான் நினச்சேன் ஓகே செகண்ட் ஹாஃபில் வந்து மகிழ் திருமணியோட என்னது அந்த ஸ்மார்ட்னஸ் வரப்போகுது, அஜித் வந்து ஸ்மார்ட்டாக ஏதாவது அங்கே வச்சு சால்வ் பண்ண போகிறாங்க. அதாவது நான் அடி வாங்குற ஆள் தான், பட் நான் எப்படி இப்போ உங்களை முடிச்சு தேய்ச்சி த்ரிஷாவை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா செகண்ட் ஹாஃபில் போட்டு எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. தலை அது நீங்கள் முதலே செஞ்சுருக்கலாம் அப்படின்னு. ஏன் இவ்வளோ நேரம் இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அடிக்கிறீங்க அப்படின்னு. முதலே அடிச்சிருக்கலாம் தான், படமாவது முடிஞ்சிருக்கும் அப்படின்னு. த்ரிஷா முதலே காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு. அது ரொம்ப ஸ்லோ பேஸாக இருந்துச்சா, முடியல. ஏன்னா எனக்கு படம் பார்க்கும்போது ஏன் பொய் சொல்லக்கூடாது, ஒரு படம் பார்க்கும்போது வந்து முதுகு வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா படம் போர் அடிக்குதுன்னு அர்த்தம். இதான் உண்மை. அந்த படம் 3 மணி நேரம் இருந்தால் கூட நம்மளால் அந்த 3 மணி நேரம் படத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் அந்த படம் 1 hour தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த 1 hour படம் பார்க்கும்போது முதுகுலாம் வலிக்குது அப்படி இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து போர் அடிக்குதுன்னு அர்த்தம். நான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கேம் மட்டும் தான் விளாடல, விடாமச்சு படம் பார்க்கும்போது படத்தில் முதுகு வலிச்சாலே அஜித் நினச்சிருப்பாரு, என் படத்துக்கு வந்து முதுகாடா அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. அண்ட் எப்படி தான் இங்கே வந்து நம்ம இப்போ இந்த 2 படங்கள் சொன்னோம், அதாவது டெக்னிக்காலிட்டி இவங்க எல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு, மேக்கிங்லாம் புளிஞ்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் படம் ஓடலை. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார், அதிக்னு. இவனுங்களுக்கு இந்த மாதிரி படம்லாம் எடுத்தால் இவனுங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண தெரியாது, நான் ஒரு படம் எடுக்கிறேன் எப்படி ஓட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு லிட்ரலி எல்லாருமே துப்புனாங்க. என்னங்க படம் இது, கதையும் இல்லை ஒன்றும் இல்லை, வராங்க போகிறாங்க, எது நடக்குது, இந்த ஒரு பாட்டுனா பல்லவி அனுப்பல்லவி அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த கதைனா முதல்ல பாட் இந்த செகண்ட் பாட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வச்சு தாக்கி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சு எடுத்திருந்தாங்க. வந்தால் சூப்பர் ஹிட்டு. அது வந்து மக்களோட எதிர்பார்ப்பு. ஏன்னா ஏகே ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்ததே அதுதான். ஏன்னா இது முன்னாடி வந்த படங்கள் வந்து எதுவுமே வந்து அந்தளவுக்கு அவங்கள என்ஜாய் பண்ணலை, என்ஜாய் அவனும் ஆகலை. ஸோ இத்தனால காத்திருந்து ஒரு பெரிய ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா யார் விடுவா? அப்படி தான் உண்மை கணக்கு. எஸ், நான் படம் பார்க்கும்போது நான் அப்படி கற்றுனேன். நான் யார் ஃபேனும் இல்லை தான், நியூட்ரல் தான், இருந்தாலும் அப்படி என்ஜாய் பண்ணேன். அந்த அமர்கலம் அஜித் வில்ல அஜித்லாம் பார்க்கும்போது எப்படா இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன் தான். ஆனால் இதை நான் கிரிட்டிக் பண்ணணும்னு நினச்சி நான் பேசினேன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. படத்தில் ஆக்சுவலி எதுவுமே இல்லை, கதையே இல்லை. அங்கே எங்கெங்கே போவோம், ஜான் வீக்கு போய் எங்கெங்கே ப்ரொஃபஸர் வரைக்கெல்லாம் போகுது. அங்கேயே தெரிஞ்சிருச்சு சரி இது வந்து ஆதிக்கு வந்து ஃபுல்லாக ஏகே அந்த ஒரு நேமை வச்சே படத்தை எடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ நம்ம இது கதையில் எதிர்பார்க்க முடியும்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு கதையிலையும் வச்சுன்னு பெருசாக எதுவுமே இல்லை என்னை பொறுத்தவரை. இது ஜஸ்ட் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும்,
அதுக்காகவே இந்த படம் எடுத்திருக்காங்க மட்டும் தான் தெரிஞ்சு. ஜஸ்ட் செலிப்ரேஷன் மூவி மட்டும் தான் அந்த படம். பட் சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தானுங்க. சினிமாட்டோகிராஃபி இருந்தாங்க. as usual ஜி வந்து தெறிக்கி விட்டுருந்தாங்க. ஐ மீன் ஜெயிலருக்கு எப்படி அனிருத் ஒரு பெரிய காரணமோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஜிபியுக்கு வந்து ஜிவி வந்து ஒரு பெரிய காரணமா இருந்தாங்க. நம்ம டாக்கி என்ன அவர் உள்ள போய் அவர் சமம் பண்ணி விட்டாரு. ஆமா, மிச்சது அவரும் எஸ்பெஷலி அந்த மலேசியாவே அவரோடன்னு சொல்லும் போது அங்கேயே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க மலேசியாவில் ஓகே அந்த ஏரியா கவர்ட் அங்கேருந்து எப்படி நம்மளுக்கு கொலெக்ஷன் வந்துடும் அப்படின்னு மிச்ச கான்டினென்ட் தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. எனக்கே அந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா அந்த லைக் படம் பார்த்துட்டு வந்தபோது உங்களை மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதாவது இப்போ ஃபுல்ஃபில்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி தான். அதாவது அதுக்கு முன்னுக்குள்ள படம்லாம் வந்து இன்னும் மோசமாக இருந்தனால இந்த படமே நம்மளுக்கு இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க என்னது பசியில் இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கொடுத்தது என்னமோ பழைய சோறு இல்லை பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். பட் நம்மளுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னுக்கு நம்ம சோறே இல்லாதனால பரவாயில்ல இது சாமி இதுவே போதுன்ற மாதிரி தான் ஏற்றுக்கிட்டு அதை ஓட வச்சு அடித்து செதுக்கி விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் பார்க்குறவங்க யோசிப்பாங்க அடுத்த டைரக்டருங்க வெளியே இப்போ நான் எப்படி தான் எடுக்கணும், டெக்னிக்கலிட்டியாக எடுத்தோம்னா இவனுக்கு ஓட்டுவானுங்களா இல்லை அதெல்லாம் வேணாம் நான் இஷ்டத்துக்கு அந்த மெயின் ஹீரோவை வச்சு அவரை புளிஞ்சு மில்க் பண்ணி அவங்களோட அந்த மாசை வச்சு நான் புளிஞ்சு எடுத்தாலே படம் ஓடிருமா அப்படின்னு ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது. ஆனால் உண்மைக்கு அது வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது ப்ரோ. இது வந்து காலகாலமாக நடக்கிறது தான், அது யாராலையும் முடியாது. அவனுங்க எந்த படத்தை வந்து தூக்குவாங்க எந்த படத்தை இறக்குவாங்க நம்மளுக்கே தெரியாது. அதில் வந்து விதிவிலக்க யாருன்னா நம்ம கமல்ஹாசன் தான். அவர்லாம் வந்து சொல்ல தேவையில்லை. ஊர் படங்கள் இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க. பட் வந்த டைமில் யாரும் கொண்டாடல ஏன்னா அது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ அது இது பிரச்சனை தான். ஏன்னா ஆடியன்ஸோட ஐடியாலஜி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி கொண்டாடுறாங்க, ரெட்ரோ வந்து நெகட்டிவாக கொஞ்சம் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து பட் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட இப்போ அது நம்ம சொல்ல முடியாது. இப்போ இதே அடுத்த டைரக்டர் நடிச்சா ஓகே இப்போ வந்து கதை இல்லாமல் ஹீரோ வர்ஷிப் பண்ணோம்னா படம் ஓடிடுது அப்படின்னு அடுத்த ஹீரோ வந்து அதே மாதிரி எடுத்தாங்கன்னா அது ஆனால் ஓடாது. அந்த நேரம் பார்த்து அவன் சொல்லுவான் இல்லை எனக்கு வந்து இது இல்லை. அவன் யோசிப்பான் அடப்பாய்கள் அவன் செய்யும்போது பார்த்தீங்க நான் செய்யும்போது பார்க்கல அப்படின்னு. எனக்கு இதில் பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் தோணுது யாருன்னா நம்ம சுந்தர் சி தான். அவரோட நிலைமையை பார்த்தா தான் எனக்கு நல்லது வருது. ஏன்னா அவர் வந்து இந்த வருஷத்துக்கு முதல்ல வந்து இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கு எடுத்த படம்னு தெரியல மதகஜ ராஜா. அது வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு 10-12 வருஷமா 12 வருஷம் தானே. அதான் 12 வருஷம் தான். 12 வருஷம் முன்னுக்கு எடுத்த படம் மதகஜராஜா. அதை அவங்க வெளியாக்குறாங்க. படம் செம்ம அவுடேட்டடாக இருக்குது. படம் எதுவுமே அதில் லேட்டஸ்ட் சீன் இல்லை, ஜஸ்ட்டு காமெடி நல்லா இருந்துச்சு. பட் அந்த கதை எல்லாமே அவுடேட்டடு. அந்த ஃபெமினிஸ்ட்லாம் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா துப்பி எடுத்துருப்பாங்க. வரலட்சுமி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு. ஆனால் படம் வருது 12 வருஷம் கழிச்சு அடி ஹிட்டு. போகிறவங்க எல்லாம் கூட்டமாக சிரிச்சு வெளியே வராங்க, படம் ஹிட் ஆகுது. ஓகே சுந்தர் சி என்ன நினச்சிருப்பாரு, ஓகே காமெடி எடுத்தோம்னா ஆளுங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு. 4 மாதம் கழிச்சு அவர் திரும்பி இப்போ புதுசாக இன்னொரு படம் எடுத்தார் கேங்கஸ்னு. அதுவும் மெயினாக வடிவேல வச்சு சுந்தர் சி அந்த தலைநகரம் கோம்போ அது இதெல்லாம் சொல்லி வின்னர் கோம்போலாம் எடுத்து வந்து வைக்கிறாங்க. இந்த தடவை பார்த்தா படம் ஓடல. என்னன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேங்கஸ்லேயும் வந்து மதுகராஜோட சீன்லாம் இருந்துச்சுறான். அதுதான் போஸ்டராக வச்சிருப்பாரு என்னென்னமோ பண்ணியிருப்பாரு தான். எஸ் படம் வந்து ஓக்கது என்ன காரணம்னா இங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா மதுகராஜா படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன் எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அது மீம்ஸ்னால ஏகப்பட்ட மீம்ஸ் வந்துச்சு. அதுவும் நம்ம சந்தானம் ரொம்ப மிஸ் பண்ணாங்க வேறு. ஸோ அவரோட கம்பேக் சந்தானம் நம்ம விஷால் கொம்போ ஸோ சந்தானத்தோட காமெடி ரொம்ப மிஸ் பண்ணாங்க வேறு. ஸோ அதனால வந்து அந்த படம் உண்மையிலேயே செம்ம ஹிட் ஆனிச்சு மதகராஜா. அப்படி பேக் டு கேங்கஸ் வந்தீங்கன்னா கேங்கஸ் ஒரு பெரிய மைனஸே அந்த படத்தோட ஸ்டாரி எலிமெண்ட்ஸ் தான். ஏன்னா காமெடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க தான். லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வரும். அந்த காமெடி நல்லா ஒர்க் ஆனிச்சு தான். அது நம்ம சுந்தரிச்சு டச் தான். அவர் வந்து ஒரு லென்த்தான காமெடி வச்சிருவாரு, அது நல்லா ஒர்க் ஆனிச்சு. ஆனால் மின்னுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா கதை எங்கேயோ இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து பழைய காமெடியும் மறுபடியும் பாய்ச்சிருந்தாங்க. நம்ம வண்டியில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவரோட பழைய காமெடிலாம் வந்து ஐகானிக் காமெடி யூஸ் பண்ணலானே. ஆனால் என்னதுன்னா அவர் பாடியும் ஒத்துழைக்கிற. ஆமா. ஸோ அது பாடி லாங்குவேஜ் அதுதான் நானும் நினைக்கிறேன். வரல வடிவேலுக்கு எல்லாரும் சொல்றாங்க. அதாவது அந்த காலத்தில் நாங்கள் வடிவேலை ரசிச்சோம், இப்போ அவர் சொன்னால் ஜோக் வர மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஒன் ஆஃப் த ரீசன் நினைக்கிறேன். அந்த அப்போ இருந்த பாடி லாங்குவேஜ் வந்து இப்போ வடிவேலுக்கு இல்லை. அது ஆப்வியஸ்லி ஏஜ் ஃபேக்டர் அண்ட் ஆல். பட் மேபி அதுவே அவர் ட்ரை பண்ணாமல் இப்போ வேறு மாதிரி ஐ மீன் அவருக்கு அருவு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. பட் ஆனால் அது இந்த ரிவ்யூஸ்னு பார்க்கும்போது நான் பார்த்தது தான். ஏன்னா ஜெனரலாகவே நான் ரிவ்யூ ரிவ்யூ பண்ணிடுவேன்.
நான் எந்த ரிவ்யூ பார்க்க மாட்டேன், நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பப்ளிக் என்ன சொல்கிறான்னு சொல்லி சும்மா ஒரு பப்ளிக் ரிவ்யூலாம் பார்க்கும்போது அதில் இதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது. முன்ன மாதிரிலாம் இல்லை. ஏன்னா முன்ன யூடியூப்னு ஒன்று இல்லை. ஆமாம். இப்போ யூடியூப்ல இருக்கிறனால வந்து எல்லா ரிவ்யூர் ஆயிடுறாங்க. இப்போ என்னென்னமோ பேசுகிறாங்க ப்ரோ. நான் அது நீங்கள் சினிமா நீங்கள் போய் டிகிரி டிப்ளமோ வச்சுருக்க தேவையில்லை. எனக்கு என்னென்னா ஆங்கிள் ஷார்ட்ஸு கம்போசிஷன்லாம் பேசுகிறாங்க எல்லாரும். அன்னைக்கு நான் கூட நான் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட தான் சொன்னேன், ப்ரோ எனக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னா. அவங்க திரும்பி என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ அந்த படத்தில் எத்தனை லேயர்ஸ் இருந்துச்சு தெரியுமா? என்னது லேயர்ஸா? நான் ஏன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படி? படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படி. நான் என்ன பகரை வச்சு அடிக்கிட்டு இருக்கேன் லேயராக பார்க்குறதுக்கு அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை ப்ரோ அவ்வளோலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அவர் சொன்னா, ப்ரோ உங்களுக்குலாம் படமே பார்க்குறதில்ல. நான் சொன்னேன், என்ன மாதிரி தான் நிறைய பேர் வெளியே இருக்கான். உங்களை மாதிரி தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேணா கார்த்திக் சுப்ராஜ் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து பேசலாம் அவர்கிட்ட. மற்றபடி படம் பார்க்குறதுக்கு என்ன மாதிரி ஆளுங்க தான் தேவை. எங்களுக்கு தான் படம் எடுக்கிறாங்க, நாங்கள் தான் மெஜாரிட்டி. அந்த லேயர் கணக்கில் பார்க்குறவங்க மெஜாரிட்டி இல்லை. ஆக்சுவலி எண்ட் ஆஃப் டே வந்து படம் ஏன் பார்க்குறோன்னு ஒரு கணக்கு வருதா? என்டர்டெயின்மெண்ட்காக தான். அவ்வளோதான், என்டர்டெயின்மெண்ட்காக தான் பார்க்குறாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து நான் காசு கட்டி வந்திருக்கேன். இப்போ நான் வந்து காசு கட்டி ஒரு சாப்பாடு ரொம்ப நாள் எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றேன். அந்த சாப்பாடு வந்து எனக்கு ஒரு திருப்தி கொடுக்குறதுனால தான் நான் வாங்குறேன். அந்த சாப்பாடு வந்து எனக்கு திருப்தி ஆகலைன்னா, படத்துலனா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வருதுல்ல, அதே டிசப்பாயின்மெண்ட் தான் இங்கேயும். நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து படம் பார்க்குறேன். என்னை நீ வந்து சிரிக்க வை, அழுக வை, என்ன வேணால் பண்ணு. ஆனால் நான் போகும்போதே அப்பாடா கொடுத்த காசு ஊத்துறா, அந்த ஒரு ஃபீல் கொடுத்துறாலே போதும். எண்ட் ஆஃப் டே அது ஒரு மேஜிக் தான் ப்ரோ. நான் சினிமா மேஜிக்காக தான் நான் எப்பயுமே நான் பார்க்குறது. ஏன்னா we are magicians to be honest, because 2.5 மணி நேரம் நம்மளை நம்ப வைக்கிறதுன்றது. நான் நினைச்சவங்களை அழுக வைக்க முடியும், நான் நினைச்சவங்களை ஃபீல் பண்ண வைக்க முடியும், நான் நினைச்சவங்களை கோபப்படுத்த வைக்க முடியும், எல்லாமே உங்களுக்கு பண்ண வைக்க முடியும். ஆனால் சம்டைம் மேஜிக் ஆல்சோ மேஜிக் ஒர்க் ஆகாது அப்படின்னு. அதெல்லாம் மேஜிக் அது ஒர்க் ஆகுமா இல்லையா அதுதான் சில படங்கள் வந்து அந்த ஃபெயிலியர் ஆகுது காரணமும். ஆமாம் ஆமாம், என்ன கரெக்டாக அப்படி வந்தீங்கன்ற மாதிரி. எப்படி நம்ம இவ்வளோ நேரம் இந்த பெரிய படங்கள் ஃபெயில் ஆனதோ இல்லை ஒரே ஃபார்முலாவோ முதல் தடவை எடுக்கும்போது வேலை செய்யுது, 2வது தடவை எடுக்கும்போது வேலை செய்யல அப்படி இப்படின்னு பேசணுமோ, இதில் இன்னொரு அந்த நம்ம சொன்ன மாதிரி மேஜிக் ஒர்க் ஆகுன்றது வந்து இந்த அண்டர்டாக்ஸ் ஃபிலிம்ஸ். அதாவது வருஷம் இது நடக்கிற விஷயங்கள். அதாவது எல்லா வருஷமும் எவ்வளோ பெரிய படங்கள் வருதோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன பர்சன்டேஜில் சின்ன படங்கள் வரும். அதாவது அண்டர்டாக்ஸ் படம். அதில் ஃபேமஸாக இருக்கிறவர் வந்து நம்ம மணிகண்டன், அப்புறம் ஒரு காலத்தில் அசோக் செல்வன்லாம் இருந்தார், சாந்தனு, அந்த மாதிரி அவங்களாம் நடிக்கிற படங்கள். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சின்ன பட்ஜெட்டில் வரும், ஆனால் பெருசாக சாதிக்கும். போன வருஷம் அந்த மாதிரி பெருசாக வந்து லப்பர் பந்து வந்து பெரிய ஹிட் ஆனிச்சு. போர் தொழில் ஆமாம், போர் தொழிலாம் கூட பண்ணிச்சு அப்படின்னு. அண்ட் இந்த வருஷம் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சோடனே நம்மளுக்கு 2-3 படங்கள் வந்துச்சு. அதில் 2-3 வந்து நோட்டபுளாக இருந்துச்சு. என்னென்னா குடும்பஸ்தன், பெருசு, அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எக்கச்சக்கமான என்னது காம்ப்ளிமெண்ட்ஸ். அதுக்கு வந்து பாராட்டாத ஆளே இல்லை அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த அண்டர்டாக்ஸ் ஆக்சுவலி சின்ன பட்ஜெட் படங்கள் வர்றதும் வந்து நல்லது தான். ஏன்னா அந்த சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து முன்னே பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ நிறைய புதுமுக டைரக்டர்ஸ் வராங்க. ஸோ அந்த டேரக்டர்ஸுக்கு வந்து ஆக்ட்ரஸும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ போர் தொழிலும் அதே மாதிரி தான். போர் தொழிலோட வந்து அந்த டேரக்டர் வந்து அவர் வயசு இப்போ தான் 24-25 நினைக்கிறேன். எங்கள் வயசு கிட்ட தான் அவர் அது படம். அது படம் வேற லெவலில் இருந்துச்சு, சாலிட்டாக இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவருக்கும் எங்கள் வயசு தான் 24 தான் அவரோட படம். ஸோ இந்த நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து புதுமுக டேரக்டர்ஸ் கிட்ட கையில் போகும்போது நிறைய டேரக்டர்ஸ் வந்து உள்ளே வராங்க. அவங்களோட இப்போ நியூ ஐடியாஸும் உள்ளே வருது. யூனிக்காக அது வந்து அரைச்சமாக வரைக்காமல் புதுசாக பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாகவும் இருக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் வந்து பார்க்க நல்லா இருக்குது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டான ஒரு கதை தான். என்னை பொறுத்தவரை ஒரு சிம்பிளான கதை வந்து சர்வைவ் பண்ணுறாங்கன்னு இல்லை, இவ்வளோ தான் கதை. அதில் வந்து எமோஷன்ஸை உள்ளே போட்டு, காமெடிஸை போட்டு, பெர்ஃபெக்டான காஸ்டிங் உள்ளே விட்டு, எஸ் நம்ம தளபதி ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு தான். ஆனால் சில படங்கள் பண்ணுற மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு படத்தை ஓட்டல. பட் இந்த படத்தில் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க தான் அளவாக, தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை புதுமுக படங்கள் எல்லாம் வந்து டேரக்டர்ஸ் கொடுக்குற படங்கள் எல்லாம் வந்து இட்ஸ் ரியலி ஒர்க். இன்னும் நிறைய படங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும்னு நான் பார்க்குறேன். அண்ட் பேக் டு மணிகண்டன், அவர் வந்து அவரோட அந்த லேயர் என்னதுன்னா பக்கத்து பையன் அந்த டோன்ல தான் அவர் பண்றாரு. மாதவன்ற மாதிரி அவர் தான் மிடில் கிளாஸ் சூப்பர் ஹீரோ. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு தனுஷுக்கு அடுத்தது நான் ஒரு மிடில் கிளாஸ் நம்மள வந்து நம்பிக்கைத்தன்மையா இருக்குன்னா, அந்த ஃபேஸ் இருக்குன்னா அது ஒன்லி மணிகண்டன் தான் நான் பார்க்குற வரைக்கும். அஸ்வசனம் சொல்லலாம். பட் மணிகண்டன் வந்து அவர் இப்போ இன்னும் கொஞ்சம் கிரவுண்டடாக பண்றாரு. குடும்பஸ்லாம் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கும். அதெல்லாம் வேற லெவல். கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து யாருமே வந்து அவன் சொல்றது தப்புன்னு சொல்லவே மாட்டானுங்க. அந்த காசு வச்சு ஒன்று பண்ணியிருப்பாரு, இதான் நவீன்ட்டு. அதெல்லாம் இட்ஸ் லைக்
இப்பயும் ஒர்க் ஆகுது, இப்பயும் ரிலேட் ஆகுது. அது வந்து இந்தியா படம் மலேசியா படம்னால காமனாகவே அது ஒர்க் ஆகுது. அதில் அது ஏன் இன்னும் ஒர்க் ஆகுதுன்னா ஜெனரல் ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி தானே இருக்கிறாங்க. ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து அவங்களோட என் லைஃப் ஒருத்தன் படமாக காட்டுறான்டா சம்ப படம் இருப்பானுங்களா, அந்த மாதிரி தான். ஸோ என்னை பொறுத்தவரை இன்னும் நிறைய படங்கள் வரணும். ஆமா. ஆக்சுவலி எனக்கு கேட்டோம்னா, அந்த அந்த இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ ஹெல்த்தியா இல்லையான்னு பார்க்குறது நான் நினைக்கிறேன். அந்த வருஷத்துல வந்து எத்தனை படம் ஹிட் ஆகுதுன்றதோட, நான் சொன்ன மாரி இந்த அண்டர்டாக் படம்ஸ் வந்து எத்தனை ஹிட் ஆகுதோ, அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அந்த இண்டஸ்ட்ரி வந்து வி கேன் சே தட் இட்ஸ் மோர் ஹெல்த்தி. லைக் மலையாளம் இண்டஸ்ட்ரின்ற மாரி அங்க யார் படம் வந்தாலும் ஏன்னா அங்க படம் தான் முக்கியம் அப்படின்னு. ஸோ தட் இப்போ நம்மளுக்கு தெரியும். அப்ப கதை தான் மேட்டர் அப்படின்னு. அங்க விஜய் நடிக்கணும், அஜித் நடிக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்ல. யார் நடிச்சாலும் நாங்க பார்ப்போம் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த பெருசுன்ற படம் ஓகே, அதை நான் பார்க்க முடியல. அதை நான் நெட்ஃப்ளிக்ஸ்ல தான் பார்த்தேன். நானும் தியேட்டர்ல பார்க்கல. பட் அந்த அந்த எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து ரொம்ப ஒரு டேபுவான ஒரு அப்படி இல்லை, இதெல்லாம் வச்சு நீங்கள் படம் எடுப்பீங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு எடுக்கிற ஒரு கதை. பட் அதை வச்சு அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ப்ளஸ் தான் இருக்கும். அந்த 2 மணி நேரம் ப்ளஸ் அது அழகாக இழுத்து அதுக்கப்புறம் வைப் ஆஃப் பண்ணுற அந்த அப்படியே அந்த ஆன்கோயிங் காமெடின்னு ஒன்று தனியாக பண்ண மாட்டாங்க. அந்த படமே காமெடியாக போயிட்டு இருக்கும். அந்த இதெல்லாம் பண்ணும்போது அந்த எல்லாரும் சொல்கிறது தான், அதாவது அந்த கதைகள்லாம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அது பெரிய ஹீரோ பண்ண முடியாது. அது வந்து சின்ன ஹீரோக்களுக்குலாம் உள்ள ஒரு படம். ஜஸ்ட் என்னன்னா அந்த மாதிரி படம் வரும்போது நம்ம போய் பார்த்துடணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நினைக்கிறேன். அப்போ தான் அந்த டைரக்டர் வெளியே வருவார். அண்ட் அந்த படமும் நம்மளுக்கும் கொஞ்சம் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏன் இந்த சின்ன படங்கள்லாம் பார்க்கணுன்னா, அந்த இப்போ இந்த பெரிய படத்தோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமையும் போக முடியாது. ஏன்னா அவங்க பெரிய ஹீரோ, ஸோ வச்சு தான் ஆகணும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படமும் வரும். பட் அங்கே போய் அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதாம நம்மளுக்கு ஒரு கடுப்பு வரும் பாருங்க. அது இல்லாமல் பார்க்கணுன்னா அந்த சின்ன படங்களுக்கு தான் போகணும். நம்ம ஒன்றும் இல்லாமல் போவோம், ஆனால் ஃபுல்ஃபில்லாக வருவோம். அப்படியே அப்பாடா கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்தோம்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படம் வந்துலாம் போய் பாருங்க. நல்ல படம்னு சொன்னாங்கன்னா அதையும் போய் பாருங்க அப்படின்னு. ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது தான் எதிர்பார்ப்பு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் திருப்பி அங்கே அதுதான் வந்து நிற்கும். ரிப்பீட்டடாகவே அது மட்டும் தான். எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போகிறதுனால தான் வந்து ஏமாறுறாங்க. வைக்க வேணாம்னு சொல்லவும் இல்லை, அளவா வைங்களேன். ஆனா சில நேரத்தில் அந்த படத்துலேருந்தே வரும்னு நினைக்கிறேன். இப்போ லியோலாம் வந்து அவங்க செட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த உலகத்துக்கே எக்ஸ்பெக்டேஷன் அங்கே போணுச்சுன்னா அது லியோ தான் காரணம். அவங்க செட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் தான் விச் கைண்ட் ஆஃப் பேக் ஃபைட் தேம்லாம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம இந்த இந்தியாவில் படத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ அப்படின்னு. நம்ம கொஞ்ச நேரம் நம்ம லோக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வருவோம், இங்கே உள்ள படங்களுக்கு வருவோம். ஏன்னா இங்கேயும் இதே மாதிரி தான் மாற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது போன வருஷம் ஒரு 5 படம் வருதுன்னா இந்த வருஷம் 10 படம் வருது, அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 15 படம் வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கிராஜுவலி ஒரு இன்க்ரீஸ் இருக்குது. பட் நிறையா இல்லைனாலும் ஒரு சின்ன இன்க்ரீஸ் இருக்குது. அண்ட் இப்போ இந்த வருஷம் எஸ்பெஷலி நான் பார்க்குறேன் நிறையா அனௌன்ஸ்மெண்ட் வருது. படம் பேக் டு பேக் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் வெளியாக்குறாங்க அப்படின்னு. எஸ்பெஷலி உங்கள் ஜெனரேஷன், பிகாஸ் இப்போ நான் உங்களுக்கு நிறைய பேர் நினைப்பீங்க என்ன பெரிய வித்தியாசமானு. கொஞ்சம் வயசு வித்தியாசம் தான், ஒரு 10 இயர்ஸ் ப்ளஸ் அது வித்தியாசம் இருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் காலத்துலலாம் வந்து ஓகே எங்களுக்குலாம் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதாவது ஓகே மலேசியா படங்கள்லாம் இப்படி தான், அதாவது ஓகே அவ்வளோ நல்லா இருக்காது, எப்படி ஒரு தடவை யாராவது ஒரு ஆள் தான் நல்ல படம் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் நாங்களாம் வளர்ந்தோம். உங்கள் ஜெனரேஷன்லேயும் இன்னும் அப்படி தான் இருக்கீங்களா, இல்லை நீங்களாம் எப்படி? நான் ஆக்சுவலி எனக்கு குறிப்பிட்டு என் ஜெனரேஷன் எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா நான் வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். நீங்கள் என் சேனலில் பார்த்தாலே என்னென்னமோ படங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். சில படங்கள்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால நான் வந்து இந்த மலேசியா படம் அதே மாதிரி தான். நான் பழைய படங்கள் முதல்ல பார்க்க ஆரம்பித்தேன். எத்தனை பேர் ஒலி படம் பார்த்துருக்காங்க எனக்கு தெரியாது. ஏலியன் படம் மலேசியாவோட மொதல் ஏலியன் படம், அது யாருக்கும் தெரியாது. ஸோ நான் அந்த மாதிரி படங்கள் ஒன்று பார்த்தேன். உருவம், ஜகாட் வந்து பெரிய ரிலீஸ் வரப்போகுது, கண்டிப்பாக போவேன் அந்த படத்துக்கும். ஸோ நான் அந்த மாதிரி படங்கள் பார்த்தனால எனக்கு அவங்க ஐடியாலஜி எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அப்போ வந்து அந்த கதை அந்த நடித்தவங்க நம்ம ஜஸ்மின் அக்கா, அப்புறம் குமரேசன், அந்த மைந்தன் படம், அதெல்லாம் வேற ஒரு படம் அதெல்லாம். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்த படங்கள் வந்து என்ன கதைனா, நம்மளாம் வந்து நான் டைரக்டராக போகிறேன், நான் ஒருத்தராக ஆக போகிறேன்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரை நான் அதான் பார்க்குறேன். மெஜாரிட்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் உள்ள ஆக்டரையோ டைரக்டரையோ வச்சு சொல்கிறது கிடையாதுல்ல. நம்ம யாரை சொல்கிறோம், நான் தளபதி மீன் ஆக போகிறேன், அவருமே ஆக போகிறேன். ஏன்னா இந்தியா படங்க தாக்கங்கள் தான் இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே ஃபேன் கிளப்னு உருவானது அதான், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுது. எதுனா இல்லை மலேசியா படம் இந்தியா படம் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு வந்துடுது. அந்த இப்போ இங்கே வந்து என்னதுன்னா, இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது தான். இந்த பிஹைண்ட் தி சீன் இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது தான், அது சொல்ல வேணாம். பட் அதெல்லாம் காரணமும் நம்ம சொல்ல முடியாது தான். பட் அதுவும் ஒரு காரணம்.
ஏன் வந்து சில கதைகள் வந்து அந்தளவுக்கு ஓட மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி சில காரணங்களும் இருக்குது. அண்ட் தென் அது ஆடியன்ஸுக்கு வந்து என்னதுன்னா ஒரே மனநிலையில் இருக்காங்க. என்ன மனநிலைன்னா இதை நான் வந்து அதான் நான் நம்புகிறேன். மலேசியாவில் பொறுத்தவரை நம்ம மலேசியா இயக்குநர்கள் இருக்கிற படங்கள் எல்லாமே ஒரு டைரக்டர் தான். நீங்கள் படம் பண்ணியிருப்பீங்க ப்ரோ, நான் படம் பண்ணியிருப்பேன் ப்ரோ, ஃப்ரெண்டு படம் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவங்கள பொறுத்தவரை டைரக்டர் வந்து ஒரு ஆள் தான். ஏன்னா நல்லா கவனிங்களேன், மலேசியாவில் நீங்கள் எத்தனையோ படம் வந்திருக்கும். ஆனால் ஒரு படம் நல்லா ஓடி இருக்காது, இன்னொரு படம் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது மலேசியா படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இல்லை. கம்பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதோ டைரக்டர் எடுத்த படத்தை கம்பேர் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் அப்படி இந்தியா பார்க்குவாங்களேன், அதெல்லாம் இருக்குது இங்கே. இது 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 மாறினாலே நம்ம மலேசியா படங்கள் ஓடும் உண்மையாலே. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து போன வருஷம் வந்து ஓட வேண்டிய படம் அதில் ஓடாமல் போய் இப்போ அவங்க மறுபடியும் ஒரு முயற்சி எடுத்து இப்போ நாளைக்கு வரப்போகுது. இல்லை அக்ரினி ஒரு படம் எடுத்தாங்க, பர்சனலி எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அஃப்கோர்ஸ் அதில் மைனஸ்லாம் இருக்குதான், பட் கதை வைஸ் நல்ல ஒரு எட்டம். அகு அண்ணன் வந்து அவர்லாம் அப்படி பார்த்ததே இல்லை, அவர் சைக்கோ பண்ணியிருப்பார், வேற ரோல் இருந்துச்சு அந்த படம். அந்த ரோலே வந்து அவர் இது வரைக்கும் பண்ணதே இல்லை அந்த ரோல்லாம் அவர். ஸோ அவங்க வந்து அந்த டீம் தான் வந்து நாளைக்கு வெளியே போகுது, சுட்டா தலி எனக்கு அந்த படம் வெளியே போகுது. இன்னொரு வித்தியாசமாக ஜான்ரை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து புது இயக்குநர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம சீனியர் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், புதுசாக ட்ரை பண்ணுறாங்க தான். பட் மக்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா இது மலேசியா படம் ஓடாது, இது மலேசியா படம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம். பட் அதான் எனக்கு வந்து C4Cல என்ன நான் பார்த்தேன்னா, ஐ மீன் ஓகேலா C4C நல்ல படம், அதனால தான் அது ஓடுனுச்சு அப்படின்னு. பட் அது மட்டும்தான் அது மட்டும்தான் நல்ல படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய படங்கள் வருது போகுது. எனக்கு தெரிஞ்சு போன வருஷமே C4C அண்ட் தென் ஈவன் ஹேவக் பிரதர்ஸ் படம் கூட நல்லா தான் இருந்துச்சு, பார்த்துக்கலாம் கூட நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு. பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஒர்க் ஆகணும். அவங்க முதல்ல நல்ல மார்க்கெட்டிங் பண்ணணும், அந்த படம் முதல்ல போய் எல்லாருக்கும் சேரணும். அட் த சேம் டைம் சேரும் போது அந்த டீசர் ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்விக்ஷன் வரணும். அதாவது ஓகே இவங்க இப்போ C4Cக்கு அவங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஆல்சோ கார்த்திக் ஷாமலன்ற பிராண்டிங். அந்த பிராண்டிங் எனக்கு தெரிஞ்சு அது வந்து வெரி பவர்ஃபுல் இன் மலேசியா. லைக் ஓகே கார்த்திக் ஷாமல் படமா அப்படின்னு நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு, விச் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் நம்ம எப்பயுமே இந்தியாவில் தான் சொல்லுவோம் இவர் படமாக நம்ம போவோம். சோஃபா மலேசியாவில் சொல்கிறதுக்குன்னா அந்த மாதிரி 2-3 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் வந்து கார்த்திக் ஷாமலன். ஏன்னா கார்த்திக் ஷாமலன் யூஸ் பண்ண அந்த வே ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ணுறாருல, இது என்னோட புரிதல் தான். கார்த்திக் ஷாமலன் இதை பார்த்தாருன்னா அவரே சொல்லுவார் நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா கார்த்திக் ஷாமலன் வந்து பெரிய படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரோட கேரக்டர் எல்லாத்தையும் வந்து சின்ன திரையில காமிச்சிட்டாரு. அதாவது உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்க்க வச்சிட்டாரு. ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லா கேரக்டரும் தெரியும், நீங்கள் யாருமே தெரியும்னு சொல்லவே மாட்டீங்க. நல்ல வச்சு பார்த்தீங்கன்னா அதே கேரக்டர் தான் C4Cல பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சிங்க் ஆயிருச்சு. எந்த அளவுக்கு சிங்க் ஆயிருக்குன்னா இந்தியா படங்களை பார்த்துருப்போம், வேற படத்தை ரெஃபரன்ஸ் உள்ளே போட்டால் நம்ம ஒவ்வொரு கற்றுவோம். C4Cல வந்து அவர் படத்தை ரெஃபரன்ஸை அவர் போடுறாரு, எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு ஒன்று பண்ணிட்டாரு. இதுவும் ஒரு வகையான ஒரு மார்க்கெட்டிங் தான். இதெல்லாம் இருந்தும் கூட அவங்க இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா இந்த எல்லா கல்யாணத்துக்குலாம் போனாங்க அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு. பிகாஸ் ப்ரொமோஷன் தேவைப்பட்டுச்சு தான். ஸோ இவங்க ரீச் எந்த வரைக்கும் இருந்துச்சுன்னா மற்ற இண்டஸ்ட்ரி இந்த மொழி சைனீஸ்லாம் வந்து நான் அவங்க படமும் பார்க்கும் போது அதில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து நான் ஒரு தமிழாக தான் போகிறதுனால என்னை வந்து கேட்டாங்க, C4C படம் நல்லா ஓடி இருக்கு, நான் இந்த படத்தை பார்த்தேன் நல்லா இருக்குது, இது அவங்களே சொன்னது. ஸோ அந்த ரீச் அந்த வரைக்கும் இருக்குது. ஸோ கரெக்டான மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓடும் தான். எகெயின் நம்ம இதில் ஆடியன்ஸ் தப்பு சொல்ல முடியாது தான், 50-50 தான். மலேசியா படம் வந்தால் பார்க்க மாட்டேன்னு இருக்கிறாங்க. நானும் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா சரியாக மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க, அந்த மார்க்கெட்டிங் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி படம் வந்திருக்கான்னு போது அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப நாள் முன்னுக்கு என்கிட்ட ஒரு லோக்கல் மூவி டைரக்டர் சொன்னார். அவர் சொன்னார் என்னன்னா, மலேசியாவில் படம் நிறைய வர்றது ஒரு பிரச்சனை, ஆனால் வந்த படத்தை வந்துச்சின்னு போய் மக்கள்கிட்ட சரி வைக்கிறது இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா இங்கே நிறைய படம் வர்றது பாதி பேருக்கு தெரியல அப்படின்னு. ஏன்னா இப்போ அவங்கேருந்து காலிவுட்லேருந்து வரவங்களே அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ அவங்களே பார்த்துக்கிட்டோம்னா இப்போ RJ பாலாஜி தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெடிஷன் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு நினைக்கிறேன், அந்த யூடியூப்பில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது. அவரோட படம் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் யார் சேனலில் திறந்தாலும் RJ பாலாஜி தான் வருவாங்க, அப்படி தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கே அவ்வளோ ப்ரொமோஷன் தேவைப்படுது. ஸோ நம்ம ஊரில் இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னமும் அந்த டேக்லைனை இது மலேசியா படம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற அந்த டேக்லைனை விட்டுட்டு இது நல்ல படம் வந்து பாருங்க அந்த மாதிரின்னு சொல்லி ஆரம்பிச்சு அண்ட் இது அவர் சொன்ன மாதிரி ப்ராப்பர் மார்க்கெட்டிங்லாம் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய C4C வரலாம். இந்த சொல்கிற மாதிரி தான், இது மலேசியா படம் பார்க்காம இது நல்ல படம்னு சொல்லி இது ஒரு தமிழ் படம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே இதெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஓகே நைஸ். ஓகே நிறையா இருக்குது, நிறையா பேசிகிட்டு இருந்தோமா. ஸோ இதே மாதிரி ஃபன்னாக நம்மளோட ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இருக்குது, வாங்க அடுத்தது அங்கே சந்திப்போம்.
டடாங்! ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ப்ரோ. எப்பயும் போல எல்லாருக்கும் சொல்றது தான் ரேபிட் ஃபயர். சக்கு சக்குன்னு பதில சொல்லுங்க. அதுக்கு பின்னால ஏதாவது கதையா இருந்துச்சுன்னா நான் கேட்கறேன். ஓகே. ஓகேவா? கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா நம்ம பேசுவோம். இல்லைன்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அப்படின்னு. ஒன் தமிழ் ஆக்டர் தட்ஸ் வெரி அண்டர்ரேட்டட். கமலாசன். கமல்ஹாசன் அண்டர்ரேட்டடா? ப்ரோ ஸ்டூடியோவே ஆடி இல்ல இல்ல அண்டர்ரேட்டட் தான் ப்ரோ. அண்டர்ரேட்டட்னா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி அண்டர்ரேட்டட்னா அவர் படத்தை ஏன் கொண்டாடல? கொண்டாடல நீங்க நினைக்கிறீங்க. ஓகே அங்கங்க விட்டாச்சு. பட் ஓகே. டெக்னிக்கலி ப்ரோ. பதில் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஒன் டைரக்டர் தட்ஸ் ஓவர் ரேட்டட். ஓவர் ரேட்டட் வந்து லோகேஷ் கனகராஜ். ஒன் மூவி வில்லன் தட் யூ லவ்ட் மோர் தென் த ஹீரோ. வில்லன் 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 வந்து மைண்டில் விஜய் சேதுபதி தான். அவர் வில்லனா பண்ண நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே உண்மைதான். ஆக்சுவலி உண்மைதான். அவர் வில்லனா நடிச்சா அந்த ஹீரோவே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு தான் நடிப்பாங்க அப்படின்னு. ஓகே விச் ஆக்டர் டு யூ திங்க் இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் இன் தமிழ் சினிமா? பிக் டீனா எப்படி கேட்குறீங்க? லைக் நெக்ஸ்ட் பிக் ஹீரோ. இப்போ ஒரு காலத்துல எம்ஜிஆர், சிவாஜி, அஜித், விஜய்லாம் இருந்தாங்களா அது மாதிரி? டு பி ஆனஸ்ட் தளபதி தான். அவர் வந்து அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் 69ஓட முடிஞ்சு அப்படின்னு. இல்லை எனக்கு தெரிஞ்ச அவர் பண்ணுவார் ப்ரோ. ஏன்னா அது வந்து விடாது. சினிமா அந்த மாதிரி தான் விடாது. பட் அரசியல் விட்டுருன்னு நினைக்கிறீங்களா என்ன? எனக்கு தெரிஞ்ச அப்பயும் பண்ணுவார் ப்ரோ. ஏன்னா எம்ஜிஆரும் பண்ணாரு. இல்லை டெக்னிக்கலி பண்ணாரு. ஏன்னா அரசியல் எல்லாரும் பண்ணாங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரும் பண்ணுவார். கண்டிப்பாக அவர் 69 முடிக்க மாட்டாருன்னு என்னோட ஒப்பீனியன்ல. பட் அவருக்கு அடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா மேபி ஐ கேன் டெல் மணிகண்டன். ஒன் தமிழ் மூவி தட் யூ கேன் ரீவாட்ச் எனி டைம். நிறைய இருக்கு ப்ரோ. அன்பி சிவம், ஹேராம். பெரிய கமல் கன்னியா இருக்கீங்க நீங்க அப்படின்னு. நல்லா இருக்கும் அவர் படம். ஒரு மலேசியன் படம் தட் இம்ப்ரெஸ்ட் யூ ரீசன்ட்லி. ரீசன்லியா? இல்ல ரீசன்ட்லி இல்ல எப்பயுமேனா ஆல் டைம் ஜகாட். என்னைக்காவது படம் பார்த்துட்டு இருக்கும் போதே தேட்டர்லேருந்து என்னால முடியலடா நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்னு. இல்லை இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை ப்ரோ. அது என்ன மாதிரி படமாக இருந்தாலும் சரி வந்தாச்சு படம் பார்த்துட்டு போயிடுவோம். அந்த ஒரு எத்திக்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எவ்வளோ பெரிய இறந்த படம் இருந்தாலும் சரி உட்காந்து பார்த்துட்டு போயிடுவோம். என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடும் முடிச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஒரு லோக்கல் படம் ஏதாவது நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க நிறைய படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்களா அப்படின்னால பார்த்துட்டு என்னடா இதுல இருக்கு நான் ரிவ்யூ பண்றதுக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம லோக்கல் படம் தானே? இருக்கு ப்ரோ. இருக்கு அந்த ஒரு படம் இருக்கு. கேட்குறேன் என்ன இது ஒரு கதை சொல்லட்டா சார்? ஏன்னா நான் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணல. அதான் உண்மை. ஏன்னா நான் என் சேனல் தட்டி பார்த்தா ரிவ்யூ இருக்காது. நான் பண்ணல. உங்களுக்கு என்ன பண்றது? ஆக்சுவலி எனக்கு அது ஒர்க் ஆகலை. உண்மை கதை தான். இது நான் பயாஸாக இல்லை, எனக்குமே ஒர்க் ஆகலை அந்த படம். அவ்வளோதான். நான் அந்த படத்துக்கு ப்ரீமியர் போயிருந்தேன், தனியாகவும் பார்த்தேன். சரி நம்ம ஒரு தடவை பார்த்து ஜட்ஜ் பண்ண வேணாம், 2வது தடவை பார்ப்போன்னு 2 தடவை பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதுதான். ஒரு லோக்கல் ஆக்டர் தட் யூ திங்க் ப்ராமிசிங் நான் கேட்டேன்ல, அதாவது நெக்ஸ்ட் பிக் திங் இன் காலிவுட் மாதிரி லோக்கல் ஆக்டர். தேவகுரு பிடிக்கும். அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக அவருக்கு தம்பியா போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்க்க அப்படியே தான் இருக்கீங்க. பேசியிருக்கேன். அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த சீரீஸ் பண்ணும்போது பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஒரு படம் பண்ணியிருந்தாரு. இல்லை அவர் வந்து அதில் இறந்துருவார் நினைக்கிறேன். வெண்பா. எஸ். ஒரு தமிழ் ஃப்ளாப் படம், ஐ மீன் லோக்கல், ஓகே நான் வந்து லோக்கல் மூவில ஏதாவது படம் ஃப்ளாப் படம் விச் யூ திங்க் தட் இல்லை இது ஃப்ளாப் ஆயிருக்கூடாது அப்படின்னு. ஃப்ளாப் ஆயிருக்கக்கூடாது அப்படின்னா யூஸ்வலாக சொல்கிறது இந்த ஆயுத்தொருவன் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்த படங்கள் தான். அதெல்லாம் ஓடி இருக்க வேண்டியது. நான் தேட்டரில் பார்த்துருந்தேன்னா வந்து ஏன்னா அன்பிசி மூலம் நான் தேட்டரில் பார்க்கல. நான் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆயுத்தொருவன் சொல்லலாம். நான் தேட்டரில் பார்த்து இந்த படம் ஓடி இருக்கணுமே அப்படின்னு ஃபீல் ஆனிச்சு. ஒரு காலிவுட் கிளாசிக்கை ரீமேக் பண்ணணும்னா மலேசியாவில் காலிவுட் கிளாசிக்கை வந்து மலேசியாவில் ரீமேக் பண்ணணும்னா ராட்சசன். யாரை போடுவீங்க மெயின் லீடா? இவர் தேவகுரு போட்டால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது சட்டலான கேரக்டரு. அந்த விஷ்ணு விஷால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அவர் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும்னு தோணுச்சு. மேபி இவர் இர்ஃபான், மேபி அவர் என்டகனிஸாக போடலாம். அந்த கேரக்டருக்கு ஆக்சுவலி கரெக்டாக இருப்பார் நினைக்கிறேன். வெள்ளையா வேறு இருக்காரு. இஃப் யூ கேன் மேக் பயோகிராஃபி ஃபிலிம் யாரை பற்றி பண்ணுவீங்க? பயோகிராஃபி ஃபிலிம் யாரை பற்றி பண்ணணுன்னா டு பி ஆனஸ்ட் மை செல்ஃப். என்னை பற்றி பண்ணணுன்னு இருக்குது. ஊருப்பட்ட கதை இருக்கு. அது அடியே நிறைய இருக்கு. அதை வச்சு இவ்வளவு கதை இருக்கலாம் அப்படின்னு. இதுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் வந்து அடுத்தவங்க வாங்கின அடியே பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்ம பத்தி பேசலாமே அப்படின்னு நானே பேசுறேன். நான் ஏன் மத்தவங்க கதையை பேசணும் அப்படின்னு. அது யாராவது வந்து எடுக்க வரவங்க தெரியாது ப்ரோ. அது நானே எடுத்துடலாமே. இதுக்கெல்லாம் முன்னாடியே ஹிப்ஹாப் தமிழா தான். அவருக்குமா நம்மள ஏன் வெக்க பண்ண முடியும்? என் கதை யார் எடுக்கல, நானே எடுத்து ஹிட் ஆக்குறேன்னு. ஸோ ஆக்சுவலி எனக்கு இன்னொரு அதை தாண்டி ஒரு ஆசைனா வந்து எனக்கு இவருக்கு கமல் வச்சு ஒரு பயோபிக் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அவரோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பேசணும்னு இருக்குது. ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து அவரை பற்றி ஏன் போடுறேன்னா பிகாஸ் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால தான். அவர் வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிறனாரு. அது எங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்குது.
நாங்களும் அது ஃபியூச்சர் இவரே அப்படி யோசிக்கிறாருன்னா ஓகே நம்ம அவர்களுக்கு யோசிச்சா மட்டும் தான் வந்து நம்மளால ஒரு நியூ கண்டென்ட் கொடுக்க முடியும். இப்போ போய் ஏஐலாம் அவர் கத்திட்டு வராரு அப்படின்னு. அவர் இந்த இப்போ ஓடிடிலாம் வந்து அவர் 2008 அப்பயே பேசிட்டாரு, இப்போல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அந்தளவு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்காரு. ஸோ அதனால வந்து பயோபிக்னா அவரை பற்றி யாரோ ஒரு ஆள் பண்ணுவாங்க, அது நானாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஆசை இருக்குது, அவ்வளோதான். ஓகே, வாழ்த்துக்கள். யாருக்கு என்ன நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது ப்ரோ. ஆமாம், நான் என்னது டுமாரோ இஸ் ஃபில்ட் வித் சர்ப்ரைசஸ்னுவாங்க. ஸோ என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ, என்கிட்ட கேள்வி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், படத்தை பற்றி பேசணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் தானே. சின்ன வயசுலேருந்து படத்தை பார்த்து அந்த 2.5 மணி நேரத்தில் நம்மளே மறந்து அதுக்குள்ளே இருக்கிறது தான் படம். அதுதான் வந்து விச் மேட் அஸ் மோர் தென் வேர்ட்ன்ற மாதிரி இமோஷன் ஆயிடுச்சு படம் அப்படின்னு. அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வந்து எனக்கு என் கூட பேசி இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணி அண்ட் உங்களோட எக்ஸ்பர்டீஸை ஷேர் பண்ணி அண்ட் நான் சொன்ன மாதிரி அவரோட ரிவ்யூஸ்லாம் போய் பாருங்கள். இப்போ நேரம் அவர் பேசியிருந்தது, ராஜ் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குப்பா, என்ன கருத்து அந்த பையன் பேசுகிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராஜ் ஃபிலிம் ரியாக்ஷன்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அவரோட ரிவ்யூஸ்லாம் பாருங்கள். முடிஞ்ச அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிற என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கும் நல்லா ஏதாவது ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அவருக்கு சொல்கிற மாதிரி அப்படின்னு. ஸோ நல்லா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் கீழே வந்து 4-5 கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருந்துச்சா இன்றைக்கி எபிசோடு? டு பி ஆனஸ்ட், எங்கள் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ஸோ நிறைய பாட்காஸ்ட் வந்து கூப்பிட்டு நான் போகாமல் இந்த காரணம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா இது கோ வித் ஃப்ளோ. அதனால் இது ஸ்கிரிப்டெல்லாம் எல்லாமே எனக்கு இதனால என்னை எப்படின்னா பேசலாம் அப்படி தான் இருந்துச்சுனால உடனே ஒத்துக்கிட்டேன், வந்துட்டேன், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறைய விஷயம் பேசணும். சில விஷயங்கள் வந்து இப்போ பேசி ஆகணும் அப்படின்னு இருந்துருக்கு. அதுவும் கேள்வியும் இருந்துச்சு. அது டிஸ்கஸ் பண்ண நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு டீ கடை அந்த மாதிரி அந்த வைப்பு தான் இருந்துச்சு எனக்கு. ஐ டோட்டலி என்ஜாய். அண்ட் பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் மலேசியா குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அவர் ஃபாலோவும் பண்ணிடுங்க. நம்மளையும் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆமாம், அதுக்கு தான் 2 பேரும் இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் சேனலை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள். அண்ட் அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு கெஸ்ட்டோட இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.